டேய் பார்த்து பார்த்து ஆ சாப்பாடு வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிடு. நீ நீ சாப்பிடு, நான் அப்புறம் வந்து படுத்துக்கிறேன். என் பேர் பார்த்தி. இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? என்னென்னமோ கனவுலாம் வருது. ஏன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டையே கொல்ற மாதிரிலாம் கனவு வருது எனக்கு. ஆமாம், ஜான் அவன்தான் இதுக்கெல்லாம் காரணம், அவன்தான். ஆனால் இதுக்கு அவன் மேலே மட்டும் தப்பு இல்லை. நானும் தான். 2 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு எனக்கு கொலை பசி. செமினார் முடிச்சுட்டு சீக்கிரமாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம். ஜான்கிட்ட ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். டேய் என்ன சிக்கன் எடுத்து சமைப்போமா? அவனும் எனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்தான். உண்மையிலே ஜான் சமையலை கில்லாடி. அதனால தான் என்னோட அப்பா அவரோட கெஸ்ட் ஹவுஸில் தங்க சொல்லியும் கேட்காம இங்கே நான் வந்தேன். அன்னைக்கு தான் ஜானுக்கு என் மேலே ஒரு சின்ன சந்தேகம். நல்லா தான் சாப்பிட்டேன். என்னமோ பயங்கரமான தலைவலி. மூட் ஆஃப்ல இருந்தேன். டேய் டேய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போடுறா. அந்த தலைவலியால் சுத்தமாக தூக்கம் வரல. நான் புரண்டு படுக்கிறேன். ஆனால் தூக்கம் வராத காரணம் எனக்கு மறுபடியும் பசித்தது. அந்த நேரத்தில் நான் ஏன் அந்த முடிவை எடுத்தேன்னு தெரியல. ஆனால் செஞ்சேன். காரணம் பசி.
டேய் மச்சான், ம். டேய் மச்சான், டேய் வாடா பசிக்குதுடா, வா டீ குடிச்சு வந்துடும்டா வாடா. டேய் மச்சான், டேய் மச்சான் வாடா, எனக்கு பசிக்குது, டீ குடிச்சு வந்துடும்டா வாடா. டேய் மச்சான் வாடா, பசிக்குதுடா, டீ குடிச்சு வந்துடும்டா வாடா. என்னடா டேய் எனக்கு பசிக்குதுடா, வாடா டீ குடிச்சு வந்துடும் வாடா. போடா. சரி வண்டி சாவியாவது குடுறா வாடா. நான் வரல போ. டேய் டேய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லல, வா டீ குடிச்சு வந்துடும் வா. நான் வரல மச்சான் போ. டேய் மச்சான், நான் வரல, போடா போடா. நான் வரல. டேய் எனக்கு பசிக்குது வா. டேய் இந்துடா டேய், டேய் நீ சாவியாவது குடுறா டேய். இப்போ என்ன டீ குடிக்க போனேன் அதானே, வா போகலாம். டேய் என்னதான் ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு புரியல. எப்போ பார்த்தாலும் பசிக்குதுன்னு சொல்கிற, ஃபோன் அடித்தாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி டேய் வச்சிருக்க. எனக்கு பசிக்குதுன்னு சொன்னான்டா, இதுக்கு என்னடா ஓவரா பண்ற நீ? என்ன ஓவராக பண்ணாங்க? பட் அந்த டைமில் என்னோட பசி அடங்குற அளவுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டேய் நீ சொன்னது சரிதான்டா, நான் இப்போல்லாம் அதிகமாக சாப்பிட்றேன்ல. இதை பாரு, இப்போ கூட ஃபுல்லாக தான் சாப்பிட்டு வரேன், ஆனால் எனக்கு மறுபடியும் பசிக்குதுடா. ஆமாம் மச்சான் பசிக்குது. மறுபடியும் பசிக்குதா? சாரி மச்சான். டேய் ஜான், டேய் ஜான், சாரி சாரி டேய் சாரி ஜான், மச்சான். டேய் ஜான், காலையில டேய் இருந்து ஜான் பண்ற என்னடா நடவடிக்கைலாம் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு. டேய் ஜான் ரொம்ப என்னடா சரியில்லடா. லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப இருக்க. பயமா டேய் கதவு இருக்குடா. திறடா ஃபர்ஸ்ட் நீ. டேய் ஏன்டா ஜான் இப்படி பண்ற? எதுக்குடா தேவலாம் உள்ள அடைச்சு வச்சிருக்க. டேய் ஜான் கதவை திறடா நீ ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டேய், இரு இரு, டேய், நான் ஜான். சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் ரிலாக்ஸ் மச்சான், ஆகுடா டேய். ஃபர்ஸ்ட். ஜான் ப்ளீஸ்டா டேய் மச்சான் சொல்றத ஏன்டா கேளுடா. டேய் மச்சான் கதவை திறடா. டேய் ஃபர்ஸ்ட் கதவை திறடா. என்ன கதவு ஜான். தரேன்னா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியலடா. ரொம்ப பயமா இருக்குடா. சத்தியமா என்னால என்ன பண்றதுன்னு தெரியலடா. ஜான் ஐயோ. ஹலோ ஹலோ அங்கிள். ஹலோ Hello. அங்கிள். சொல்லு ஜான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கிள். ரொம்ப பயமா இருக்குது அங்கிள். நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. சீக்கிரம் வாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்குது. தலையெல்லாம் சுற்றுது. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. மதியமாக எனக்கு கால் பண்ணி மனசு ஏதோ மாறி இருக்கு, உடனே சென்னை வாங்கன்னு கூப்பிட்டான். என்ன ஏதுன்னு கேட்டால் ஃபோனை கட் பண்ணிட்டான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். சரி. உனக்கு ட்ரை பண்ணால் நாட்டு சுடுன்னு வருது. சரிங்களா? இப்போ நீ என்னடானா ஏதோ சொல்கிறேன். சரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை ரீச் ஆகிடுவேன். சரி உன்னை சரி, கூப்பிட்றேன். நீங்க உடனே சீக்கிரம் வாங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சீக்கிரம் அது வாங்க. வரைக்கும் அவனை பார்த்துக்க. சரி. அவன் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஆ. இப்போ சொல்லுங்க, இது அவன் தப்பு இல்லைல்ல? ஆனா இது அவன் தப்பு தான். மறுநாள் காலையில் என்னை எங்கள் அப்பா பார்க்க வந்தார். அவன் என்னை
பார்க்க விடலை. ஏய் என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை சொல்லு. என்ன பண்றான் அவன்? இருங்க இருங்க அங்கிள், நான் சொல்கிறேன் இருங்க. ஓ, இதான் அங்கிள் நடந்துச்சு. எனக்கு வேறு வழி தெரியாமல் அவனை ரூமில் போட்டு அடைச்சிட்டேன். ஐயோ, ஜான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லுங்க அங்கிள். இது வேற பிரச்சனை. என்ன? அவனை பாத்துக்க. அதை விட முக்கியமா அவனுக்கே தெரியாம அவனோட பிளட் சாம்பிள் எடுக்கணும். கீழே போய் நான் அதை பத்தி நான் பாத்துக்கிறேன். யார்கிட்டயும் இதை பத்தி ஷேர் பண்ண வேணாம். நாளைக்கு ரிப்போர்ட்டோட வரேன். ஓபன் பண்ணு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. கதை ஓபன் பண்ணு. கேளுங்க. ஓபன் பண்ணு. பா ஓபன் பண்ணு ஜான். பா அவனை நம்பாதீங்க. சொல்லுங்கப்பா. அப்பா அவனை நம்பாதீங்கப்பா. கதவை ஓபன் பண்ணு ஜான். சீனியர் டாக்டர் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓபன் பண்ணு. வெயிட் பண்ணு பாத்து. அப்பா வரேன். திறக்க சொல்லுங்கப்பா. ஏய் சி தள்ளு. அப்பா அம்மா எங்கப்பா? நீங்களாவது வந்தீங்களாப்பா? அப்பா இவன் 2 நாளாக போட்டு அடைச்சி வச்சுட்டான்ப்பா. சாப்பாடு கேட்டது ஒரு குத்தமாப்பா? 2 நாளாக என்னை போட்டு இவன் மேலே கேஸை கொடுங்கப்பா. இவன் 2 நாளாக உள்ளே போட்டு அடைச்சிட்டான்ப்பா. செம்ம கடுப்பு. சரி வா. டாக்டர் பெர்லின் மரியம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அப்பா என்னப்பா நீங்களும் அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க? கையிடுங்கப்பா. என்னப்பா நான் மெண்டல். அவங்க எனக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. பசிக்குங்கப்பா நான் சொன்னேன். ஒரே ஒரு வாட்டி பேசு. கையெடுங்கப்பா. நீங்க கையெடுங்கப்பா. என்னப்பா நீங்களும் புரியாம பேசுடா. அவங்க கிட்ட பேசு. என்னப்பா நீங்களும் சொல்ல புரியாம பேசுறீங்க? போங்கப்பா. பயப்படாத பாட்டி, அப்பா இருக்கேன். ஹலோ பார்த்திபன். ஹலோ விஜய், உங்கள் சன் இருக்காரா? டாக்டர் ஐ ஆம் ஆல் ரைட். எனக்கு ஒன்றும் இல்லை, பசிக்குன்னு தான் நான் சொன்னேன். இட்ஸ் ஓகே, நத்திங் டு வரி. எனக்கு ஒன்றுமே இல்லை, அதான் நான் சொன்னேன். எனக்கு எதுவும் இல்லை. ஓகே மை ஹூனா, நான் சொல்கிறது 2 minutes கேளுங்க ப்ளீஸ். எஸ், இது ஒரு வைரஸ் அட்டாக். யாரோ ஸ்பெசிஃபிக்காக இதை பரவ விட்டு இருக்காங்க. இந்தியாவில் கம்சே கம் 1330 பேருக்கு தான் இதோட சிம்டம்ஸ் இருக்குது. அண்ட் உங்கள் பிளட் சாம்பிளை பார்த்ததில் உங்ககிட்ட இருந்து தான் இது ஆரம்பிச்சு இருக்குது. ஸோ த ஆரிஜின் இஸ் தமிழ்நாடு. எஸ், அண்ட் ரீசெண்டாக அனிமல்ஸ் கூட ஏதாவது இன்ட்ராக்ஷனில் இருந்தீங்களா பார்த்திபன்? எஸ்டர்டே கீ விட்டு நாய்க்குட்டி கூட நான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதே இதனால ரீசெண்டா நிறைய டெத் ஆகுதுன்னு சொல்றாங்க. மீடியாவில் வரதை பார்த்து பயப்படாதீங்கோ பார்த்திபன். ஓகே சம்ஜே? எஸ், வித்தின் 2 daysக்குள்ள இந்த வைரஸ் செத்துடும். அண்ட் அந்த 2 daysம் ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டுமே எடுத்துக்கோங்க பார்த்திபன். ஓகே? எதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக இரு. நான் ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன். ஜான், இப்போ நீதான் அவனோட ஸ்ட்ரென்த். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் ஜான். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். அவனுக்கு ஹெல்த்தான ஃபுட் மட்டும் வாங்கி கொடு. அப்பா இருக்கேன், பாத்துக்கிறேன். பாய்ப்பா.
எங்கள் அப்பா லாஸ்ட்டாக எனக்கு பாய் சொல்லிட்டு போனார். ஐ மிஸ் யூப்பா. நானும் போயிட்டு வரேன். முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் இருக்குது பார்த்திபன். ஸோ பி கேர்ஃபுல். பயப்படாதீங்க, பார்த்திபனுக்கு ஒன்றும் ஆகலை. ஹாஸ்பிட்டலில் நல்லா தான் இருக்காரு. உலகத்திலேயே பசியை விட பெரிய நோய் வேற இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்க எங்களுக்கு வேற வழி தெரியல. அட்லீஸ்ட் பசிக்கும் போதாவது எங்க தேவை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறவங்க நாங்க. அது உங்களுக்கு புரிய வைக்கிற வர எங்க பணி முடியாது. சந்திப்போம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.